ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி சாத்தியமா? ஆமாங்க. தேவ சமூகத்துல சந்தோஷம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஆண்டவரை துதிப்பது, ஜெயிப்பது, இப்படி தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறது ஒரு நித்தியமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, உலகத்து காரியங்களிலும் சந்தோஷம் உண்டு. ஆனால் அது டெம்பரவரி. நல்ல ஒரு புது ட்ரெஸ் போட்டால் ஒரு சந்தோஷம், புதுசாக ஒரு வீடு கட்டினா ஒரு சந்தோஷம், ஒரு திருமணத்துக்கு அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போனால் ஒரு சந்தோஷம், அதில் சந்தோஷம் உண்டு. ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி. நித்தியமான ஒரு சந்தோஷம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் காலையில் எழுந்து கர்த்தரை தேடி காத்திருந்து நம் காரியங்களை செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஜெபிங்க, பைபிள் வாசித்து தியானம் பண்ணுங்க. அதுதான் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிங்க, நல்ல நண்பர்களை சிநேகிதர்களாக வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆமென் காரியங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே எப்போதும் சந்தோஷமா இருப்பதோ, சந்தோஷம் இல்லாம துக்கத்தோடு இருப்பதோ நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில நன்மைகள், தீமைகள், இன்பம், துன்பம் எல்லாம் சகஜம். ஆனா நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்றோம், அதுதான் முக்கியம். ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் உங்கள் காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் சகல ஞானத்தையும் உங்களுக்கு போதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை மகிழ பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, எங்களுக்கும் தேவைகள் இருக்கு, எங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஊழியக்காரர்கள் இருக்கு, ஊழியம் செய்யாதவர்கள் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. எல்லா சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கும். அல்லேலூயா. அது எப்படி நாம ஃபேஸ் பண்றோம், அதுதான் முக்கியம். கர்த்தர் அந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லா சூழலிலும் எங்களோடு இருப்பவரே, நன்மை செய்கிறவரே, நல்லவரே, எங்களை மகிழ பண்ணுகிறவரே, நித்தியமான மகிழ்ச்சி உம்முடைய சமூக ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க. யார் யார் எந்தெந்த சூழல் இருக்காங்களோ கர்த்தர் பேசுங்க, தொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, ஆசீர்வாதம் இயேசுக்கு மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.